தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. மது, கௌதம் இவங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. மோதல் பின்பு காதலாக மாறும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கௌதம் புரிஞ்சுக்கிறாரு. இப்படி நம்ம கோவப்பட்டு பேசணும் அப்படின்னா தங்கச்சியோடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும், நம்ம பொறுமையாக பேசியிருக்கணும்னு சொல்லி கௌதம் ஒரு பக்கம் யோசிக்க, அதே மாதிரி தம்பியோட வாழ்க்கையை பற்றி மதுவும் யோசிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் கௌதம் மதுவுக்கு கால் பண்ணி சாரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மதுவும் சாரி கேட்குறாங்க. சரி, கல்யாணத்தை பற்றி பேச நாளைக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கௌதம் மதுக்கிட்ட கேட்க மதுவும் ஓகே சொல்கிறாங்க. கௌதம் ஒரு ஹோட்டலோட நேமை சொல்லி அங்கே வர சொல்கிறாங்க. இங்கே மதுவும் ஓகே சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் கௌதம் மதுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத தன்னுடைய ஃப்ரெண்டை வச்சு ரெஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் கௌதமை மீட் பண்ணுறதுக்காக மது இங்கே பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மதுவை ரெடி பண்ணுறது அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது கௌதம், மது இவங்க ரெண்டு பேருடைய மீட்டிங். ஸோ இங்கே மது வர்றாங்க, உட்காடுறாங்க. சரியாக உட்காரல அப்படின்னு சொல்லும்போது இங்கே மது எழுந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்துருக்கிறத பற்றி சொல்லலை, நெத்தியில் வச்ச பொட்டு சரியாக உட்காரலை அப்படின்னு சொன்னதும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சரியாக வைக்கலை. அப்போது டென்ஷன் ஆகிட்டு இங்கே மது பொட்டை பற்றியாக பேச வந்தோம், கல்யாணத்தை பற்றி தானே பேச வந்தோம், அதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஆசைப்பட்டுட்டாங்க. ஒருத்தர் ஃபேமிலி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், பின்னாடி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு கெட்டு குதிரை பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே கௌதம் மதுக்கிட்ட சொல்ல, அப்போ தான் மதுவோட அம்மா கால் பண்ணி இங்கே கௌதமை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே மதுவும் கௌதமை நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, 12 மணிக்கு வேணால் ஈவினிங் வாங்க அப்படின்றாங்க. ஸோ 12 மணிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்பாவை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அங்கே எத்தனை மணி ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் மதுக்கிட்ட சொல்ல, அப்போ ஓகே நீங்கள் 12 மணிக்கே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மதுமிதா அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. ஸோ இங்கே கௌதம் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து கெட்டு குதிரை பார்ட்டி நம்ம மதுவோட வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு தான் இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான கதைக்களத்தோட அப்கமிங் எபிசோடு இருக்கும் அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.